ஹலோ காய்ஸ் அதாங்க நான் தான் உங்கள் லவ்லிலியா எல்லாரும் பிராக்கிங் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜிமினோட 5th பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஷ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ரொம்ப விளக்கலக்கன்னு பேசணும், நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். நம்ம ஜிமினோட 5th பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரகன் மேன் பார்ட் 13 14 தெரில. ஐயோ, நான் இந்த பார்ட்டே ஒழுங்காக போட மாட்டேங்கிறேன், குழப்பி போடுறேன். 14 தான் நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, நான் பார்த்து போட்டு விட்டுறேன். இதைத்தான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்ருக்கேன், என்ன செய்கிறது எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. 14 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், நான் ரொம்ப பேசணும்னா நான் இப்போ ஸ்டோரிக்கு போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்களும் ஜிமினும் வந்துட்டு இந்த டைவர்ஸ் பண்ணலான்ற மாதிரிட்டு ஒரு இதுக்கு வந்திருப்பீங்க. அவர் வந்துட்டு உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க வந்துட்டு வக்கீல்கிட்டலாம் பேசி எப்படியோ 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வக்கீலும் வந்துட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாப்புல. ஸோ வந்துட்டு நீங்களும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அம்மாட்டையெல்லாம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் தங்கச்சி உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்லாம் பண்ணியிருப்பா. ஜிமினும் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார் நீங்கள் இல்லைங்கிறது. அவருக்கு அது ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருந்துருக்கும். ஸோ நான் அதோடு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணினேன். இப்போது நம்ம அதில் கன்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டெலாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள், இல்லைன்னா சுத்தமாக அந்த பாட்டெலாம் புரியாது. ஓகேயா, இடையிலேருந்து பார்க்காதீங்க, போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நீங்கள் வந்துட்டு கிளம்பிட்ருக்கீங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு. அதான் நீங்கள் வந்துட்டு வந்துட்டீங்கல்ல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இப்போது வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டேலேருந்தே நான் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறேன்ற மாதிரிட்டு சொல்லிட்டுருப்பீங்க. முந்தின நாள் வந்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா ஜிமினோட வீட்டில் வந்துட்டு. இப்போ வந்துட்டு நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன்ட்டு. நெக்ஸ்ட் டேவே உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா வேண்டாம் தான் சொல்லியிருப்பாங்கல்ல, போகாத வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு கேட்க மாட்டீங்கல்ல, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு அப்படி தான் கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது காலைல டிஃபன் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு பயங்கர ஹெட்டேக் ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்கள் அம்மா எனக்கு என்னன்னு தெரியல, தலை ரொம்ப வலிக்குது, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப தலை வலிக்கு. அப்போ வேணாடி, போக வேணாம், நீ இன்றைக்கி லீவ் போட்டுரு. இல்லைம்மா இன்றைக்கி தான் வரேன்ட்டு சொல்லியிருந்தேன். நீ ஜிமின்கிட்ட சொல்லியிருந்தியா என்ன? சொன்னேன், ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்கானேன்னு தெரில. சரி நீ விடு, அவனுக்கு வந்துட்டு ஞாபகம்லாம் இருக்காது, அவன் புரிஞ்சுப்பான், நீ விடு. ஒரு வாரத்துக்கு போகலாம் வேணாம் ஒயன், நான் தான் சொல்கிறேன்ல நீ போக வேணான்னு. எதுக்கு நீ போகிற? இப்போதைக்கு வேண்டாம் சரியா, நீ ஃப்ரீயாக விடு, கொஞ்ச நாளுக்கு வீட்டில் இருந்துக்கோ, அதுக்கப்புறம் போய்க்கலாம். அம்மா பார்த்துக்கலாம் ஒயன், நீ போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்போம். நைட்டெல்லாம் நீ தூங்கலைன்னு எனக்கு தெரியுது, அழுதுருக்கல, கண்ணெல்லாம் அப்படி கருவளையமாக இருக்குது, கண்ணெல்லாம் வீங்கு வேற போயிருக்கு. இப்போ தான் தெரியுது உனக்கு என் தலைவலி வந்திருக்குன்னு. போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம், போய் தூங்கு, கொஞ்சம் தூங்கி இருந்துச்சா கூட ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன், போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா உங்களை ரூமில் வந்துட்டு படுக்க வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. உங்கள் தங்கச்சியும் ஸ்கூலுக்குலாம் கிளம்பி போயிட்டா. ஸோ நீங்கள் அப்படியே தான் படுத்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த கண்ணீர் தான் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே கண்ணீராக விழுந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜிமினை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பீங்க. எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு. அவர் இப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் தான், பட் முதல்ல அப்படி கிடையாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். எதுக்கு இப்போ திடீர்னு இந்த மாதிரி மாறினா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். பட் வந்துட்டு அது சரியாக தெரிஞ்சிருக்காது, இதனால தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. எப்படி சொல்கிறது, ஜிமின் வந்துட்டு அவரோட ஒர்க்கு, அதாவது ஆஃபீஸில் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்போ சிஓ போஸ்ட்டுக்கு வந்தாரோ அதுலேருந்து அவர் ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்ததுலேருந்தே அவரோட கேரக்டர் இப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி அரகண்டாக. நீங்கள் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கும்போது கூட அவர் வந்துட்டு நார்மலாக பேசுகிறது, நல்லா ஜாலியான ஒரு டைப், அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். ஆனால் இந்த ஒர்க் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப
அரகண்டா, அரக்கடா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட இல்லை, எல்லாட்டையுமே ரொம்ப வந்துட்டு எரிஞ்சு விழுறது, கத்துறது அந்த மாதிரி தான் பண்ணிருப்பார். ஸோ சேம் வந்துட்டு இப்போது அதே மாதிரி தான் இருந்திருப்பார். உங்களுக்கு அது வந்துட்டு புரிஞ்சிருக்காது, ஏன் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு அவர் மேலே ஒரு லவ் இருந்திருக்கும். அதுவும் இப்போ இருந்தில்ல, உங்களுக்கு அவரை சின்ன பையன்லேருந்து பார்க்கும்போதுலேருந்தே பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுனாலும் அடிக்கடி பார்த்துக்க மாட்டீங்க தான், பட் இருந்தாலும் அந்த பார்த்துக்கிற டைமும் கூட அவர் மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அது போக போக நீங்கள் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் வந்துட்டு ஜிம்மின்ட்டு அதை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டேங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அடிக்கடி மீட் பண்ணுறதில்ல, எப்போது மீட் பண்ணுறதுனா அந்த டைமிங்கில் கூட சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லோ கிளாஸ் மாதிரி தானே, அப்பாவும் கிடையாதுல்ல. நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், அப்பா வந்துட்டு கடன்லாம் வாங்கிட்டு இறந்து வர போயிருப்பாருன்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கறதுக்காக வந்துட்டு ஜாப் போயிருப்பீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். உங்கள் மாமாவே வந்துட்டு இது பண்ணியிருப்பாரு. ஸோ உங்கள் அப்பா இருக்கும்போதெல்லாம் அது ஓகே தான், உங்களுக்கு லவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு தாட், அது லவ்வுமே கிட்டத்தட்ட பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களால் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல, சொல்லவும் முடியலை, என்ன நினச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் வேறு. காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் சுத்தமாக உங்களால் எதுவுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அவர்கிட்ட வந்துட்டு எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்களுக்கு மூத்தவர் தானே. ஸோ வந்துட்டு அவர் ஒர்க் பார்க்கறதுக்காக வந்துட்டு போயிருப்பார், ஒர்க் விஷயமாக வந்துட்டு போயிருப்பார். ஐ மீன் எப்படி சொல்கிறது, பாரிஸ் போகிறது நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு நிலா மீட் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு அவர் இங்கே வந்திருக்க மாட்டார்ல, கொரியாவுக்கு வந்துட்டு வந்திருக்க மாட்டார்ல, பாரிஸில் தானே இருந்திருப்பார். ஸோ உங்களுக்கு அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களால் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அந்த லவ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பெருசாக டெவலப் ஆகலைனாலும் கொஞ்சோண்டு ஒரு ஓரமாக அந்த லவ் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். கடைசியில் உங்களுக்கும் அவருக்கும் அந்த மேரேஜ்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் ரொம்ப அரகண்டாக ட்ரீட் பண்ணுவாரேன், எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டு வேண்டாம்னு சொல்லியிருப்பீங்க. பட் வந்து அந்த ஆண்டவனே போட்டு முடிச்சு அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. சரி போக போக சரியாயிடும், இப்போ தான் சண்டை போடுறோம் சரியாயிடும்னு நினச்சிருப்பீங்க. பட் அது டிவோர்ஸ் வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலையா. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அதனால தான் அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப அழுகுறீங்க. அவரை ரொம்ப அட்மையர் பண்ணிப்பீங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அவரை மீட் பண்ண டைமிங்கில் உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு டைமிங், அதை வந்துட்டு உங்களால் வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. எப்படியெல்லாம் அவனை ரசித்தோம், எப்படிலாம் அவனை பார்த்தோம், ஒரு நாள் அவனை பார்த்தாலும் அது வரமாக இருந்தது அப்படின்ட்டு ரொம்ப அதை வந்துட்டு நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. உன் நெஞ்சினில் ஒரு முறை சாய்ந்து கொண்டால் மரணம் ஏதடா என் கண்ணா, உன்னை ஒரு முறை அணைத்து கொண்டால் சரணமாகுமே என் மன்னா, அன்பிலே உன்னை நான் மனதிலே சுமப்பேனே. அப்படியே தான் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே அழுதுட்டு அப்படி தூங்கியிருப்பீங்க. அப்படியே எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரில, நல்லா தூங்கிட்டுருப்பீங்க. இப்போது அப்படியே ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிமீன் தான். அவர் வந்துட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு, ஏதோ ஃபைல் தான் பார்த்துட்ருக்காரு, ஏதாவது மிஸ்டேக் இருக்காரு அதை அப்படி பார்த்துட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் தாட் வருது. நீங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயம், அவருக்காக பண்ணது, க்யூட்டாக பண்ணுறது, அவர் அம்மா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அவர் அம்மா கூட சேர்ந்து பேசுகிறது, அவங்க அப்பா கூட சேர்ந்து பேசுகிறது, அவர்கிட்ட பேசுனது, அவர்கிட்ட வம்பெழுத்தது, அப்புறம் நீங்களும் அவர் சண்டை போட்டுக்கிட்டது, அப்புறம் நீங்களும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ரொமான்ஸில் அந்த மாதிரி நடந்துக்கலையா, ஐ மீன் கிஸ் அந்த மாதிரி போயிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே அவருக்கு மைண்டில் வந்துட்டு ஒரு ரீகேப் மாதிரி வந்துட்டு போகுது. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபைலாக தானே பார்த்துட்டு இருந்திருப்பாரு, டக்குனு ஃபைல் அப்படியே வச்சுட்டு அப்படியே அவரோட ஹெட்டை தான் அப்படியே அவரோட ஹெட் லெவலில் ஹேர் இருக்கு இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்துட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பசஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காரு மனுஷன். என்ன சேர்ந்தல அப்படி ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, வேண்டாம் தானே நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணோம், இப்படி வந்துட்டு மைண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு பொண்ணு, அவள் உள்ள வாரா. ஸோ வந்துட்டு சார் ஒரு நியூ எம்ப்ளாயி வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு கேட்காரு. அவங்க பேர் கூட ஏதோ நிலான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இன்டர்வியூ வச்சதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம எம்ப்ளாயாக எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அந்த பொண்ணு தான் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கோம் சரியா. நிலான்னு சொல்லவும் அவருக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஏதோ
ஒரு மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இருந்தாலும் வந்து மனுஷன் வந்துட்டு அப்படியே அவரே இது பண்ணிக்கிறாரு. நிலா அவளாக இருக்காது, அவள் தான் இறந்துட்டாளே அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு அதை வந்துட்டு கேஷுவலாக விட்டுட்டு உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் வந்துட்டு எல்லா விஷயம், அதாவது ஃபைல்ஸ் அந்த மாதிரி இது, அப்புறம் வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், யாருன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனாலேயும் அப்புறம் அவங்கள பார்க்க வேண்டிய வேலை, அவங்களுக்கு என்ன ஒர்க் என்னன்னு சொல்லணுங்கிறதுனாலையும் கூப்பிட்ருப்பாரு. ஸோ வந்துட்டு இப்போது அந்த பொண்ணும் உள்ளே வராங்க. அவர் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்க்காரு. எஸ், நிலா தான் உள்ளே வராங்க. அவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்காரு. நிலாவும் தான் அவ்வளோ ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவள் அப்படியே கேஷுவலாக வந்துட்டு முன்னாடி நிற்கிறா. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்டாக பார்த்துட்ருக்காரு. எமி, நீ கொஞ்சம் வெளியேறு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு வெளியே போயிருப்பா. ஓகே, அசிஸ்டண்ட் நேம் தான் எமி. ஓகே, இப்போ வந்துட்டு நிலாவை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நிலா, நீ சார், நீங்கள் தப்பாக யாரும் நினச்சி பேசிகிட்ருக்கீங்க. நான் வேற. என்ன? ஆமாம் சார், நான் நீங்கள் நினைக்கிற பொண்ணு கிடையாது. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறேன் நீ அவள் இல்லைன்னு? அது நடிக்காத நிலா. நீ எப்படி உயிரோட? எனக்கு புரியலை. சார், நான் இங்கே ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன். என் பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் ப்ளீஸ். இல்லை, எனக்கு புரியலை. நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? சார், நான் அதான் சொல்கிறேன், பர்சனலாக அதை பேசணுன்னா வேண்டாம், எனக்கு இந்த ஒர்க்கே வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போகிறா. டக்குன்னு வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவள் ஹேண்டை பிடிச்சிட்டாரு. நிலா, எங்கே போகிற? சார், என்ன பண்ணுறீங்க? ஹேண்டை விடுங்க. என்ன நீ எனக்கு யாருன்னு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற? ஆமாம், யாருன்னு தெரியாதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணுறேன். ஏன்னால அப்படி பேசுகிற? என் ஹேண்டை விடுறீங்களா ஃபஸ்ட்டு? சும்மா நோய் ஹேண்டை விடுங்க, நான் வந்துட்டு போகிறேன். எனக்கு வேறு கம்பெனியில் வேலை கிடைக்காத என்ன உங்கள் கம்பெனியை விட்டா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு போகிறா. ஜிமின் வந்துட்டு விட மாட்டிக்காரு. மறுபடியும் அவள் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ என்ன தான் வேணும் ஜிமின் உனக்கு? என்ன நடக்குன்னு எனக்கு புரியலை. உண்மையை சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஃப்ரெண்டு அன்றைக்கி சொன்னா நீ இறந்துட்டேன்னு. பாடியை கூட நான் பார்க்கல. ஆனால் அவள் சொன்னா நீ கடலில் இறந்துட்ட, கதையோரமாக ஒதுக்கி கிடந்த அப்படின்லாம் சொன்னா. என்ன புரியலை எனக்கு. அப்போ சொன்னதெல்லாம் பொய்யா? ஜிமின், நீ பாருங்க, எல்லாமே ஒரு காரணத்துக்காக சொல்கிறது தான். ஸோ எப்படி நான் இறந்துட்டேன்னு நம்பி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. இனி நான் உங்கள் கண்ணில் பட மாட்டேன். ஸோ குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. மறுபடியும் அவர் விட மாட்டேக்காரு. என்னடி நினச்சிட்ருக்க நீ? எனக்கு புரியல. என்னை விளாண்டுட்ருக்கியா? அன்றைக்கி உன் ஃப்ரெண்டை நான் நீ இறந்துட்டேன்றா, இன்றைக்கி நான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன். என்ன நடக்குதுங்க? என்னை வச்சு ப்ளே பண்ணுறீங்களா? நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன், நான் ஏமாத்தலையே. என்ன எதுக்கு நீ இந்த மாதிரி ஏமாத்திட்ருக்க? சரி, ஓகே ஜிமி, நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், நான் சாகலை, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணும் தான் என் ஃப்ரெண்டை வச்சு அப்படி சொல்ல சொன்னேன். ஏன்னா எனக்கு நீ வேண்டாம், அதனால தான். என்ன பேசுகிற நீ? ஜிமின், ஓப்பனாக சொல்லணுன்னா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், போதுமா? என்ன? ஆமாம், அவனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு படிக்கணும், அம்மா அப்பா யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்து நானும் யாரும் இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு தேவைகள் நிறையா இருந்தது. என்னால் பார்ட் டைம் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு படிக்கவும் முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபீஸும் அதிகமாக இருந்துச்சு. நான் ஆசைப்பட்டதை படிக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப அமௌண்ட்டு செலவாகும். நீ நல்ல பெரிய வசதியான ஃபேமிலி, உன்னை நம்பி ஒரு கம்பெனியே இருக்குது. உன்கிட்ட இல்லாத பணமா என்ன? அதனால தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோடய படிப்புக்காக. மற்றபடி அதுக்காகவும் இல்லை. ஆனால் நான் உண்மையாக லவ் பண்ணது ஒன்றும் கிடையாது. ஜான்னு ஒரு பையனை. என்னது, ஜானா? ஆமாம்.
அவன் என் கூட படித்த பையன்தான். இப்போ அவன் ஒரு நல்ல கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டுருக்கான். நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இன்னும் ஒரு 2 மந்த்தில். உனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச கஷ்டப்படுதுன்னு சொல்லி தான் நான் செத்துட்டு தான் சொல்ல சொன்னேன். ஆனால் நான் இன்டர்வியூக்கு உன் கம்பெனிக்கே வந்திருப்பேன்னு நினச்சி பார்க்கல. நினச்சேன், கம்பெனி நேமை கேட்கும் போதே நினச்சேன். தெரியாமல் வந்துட்டேன், உட்காந்து லீவ் பண்ணிட்டேன். நான் தான் அது இல்லை, அவள் இல்லைங்கிற மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்புறம் எதுக்காக நான் நோண்டி கேட்குறேன், நீ தானே நிலான்னு. எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை ஏமாத்திட்டுங்கிற கில்ட்டி எனக்கு இருக்குது. அதை எப்படி போக வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்குது. ஐம் ரியலி சாரி. ஐம் ரியலி சாரி. இதை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவும் சொல்கிறதுக்குள்ள. நீ என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு உங்களை ஒரு துளி கூட லவ் கிடையாது ஜிமின். ஆனால் நீ என்னை அப்படி பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும். நீ என்னை ரொம்பவே உருக்கி பண்ண. எனக்காக எதையும் பண்ண தயாராக, எனக்காக உன் உயிரை கூட கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை ஏமாத்தின பாவம் என்னை சும்மா விடாதுன்னு எனக்கு தெரியும். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் உன் கூட இருக்கக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். கேள்விப்பட்டேன் உனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு. சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இன்னும் நீ என்னை நினச்சி பைத்தியக்காரமாக சுற்றிட்டுருக்க. அட்லீஸ்ட் உனக்கு இந்த உண்மையாவது தெரிஞ்சதில்ல. என்னைய மேலே உனக்கு ட்ரூவா லவ் இருக்காதுல்ல? அப்படி தெரிஞ்சுமேன். இல்லைன்னுலா, எனக்கு எப்பவுமே உன் மேலே இருந்த லவ் குறையாது. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கும் நிறைய தேவைகள் இருந்து. என்ன பண்ண முடியும் சொல்ல? எனக்கு தெரியும் நான் பண்ண தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் நம்ப வச்சே மாற்றிருக்கேன், பெரிய துரோகம். எனக்கு தெரியும். பட் எனக்கு என்ன பண்ண தெரியல. எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. என்ன தான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி. இதுக்கு மேலேயும் நான் இங்கே நிற்கக்கூடாது. உன் கம்பெனிலேயே வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன பார்க்குற ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுவும் இல்லாமல் என்னால் உன்னை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன்னை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன் ஜிமின். என்னால் முடியாது. ஸோ நான் போயிடுறேன். இங்கே இருக்க மாட்டேன். நான் பூசன் போயிடுறேன். அதான் நல்லது, உன் கண்ணில் படக்கூடாது. என்ன மன்னிச்சிருச்சு மேன். ஐம் ரியலி சாரி. சாரி. அவ்வளோதானே நிலா? இந்த ஒரு வார்த்தை எல்லா காயத்தையுமே ஆற்றிட்டோம்ல ஜிமின். வேண்டாம், நீ ஒன்றும் பேச வேண்டாம். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். குட் பை ஜிமின். முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் அப்படியே வந்துட்டு போயிட்டா. ஜிமினுக்கு இதை அக்செப்ட் பண்ணவே முடியலை. அவள் நேரில் வந்தது ஒரு ஷாக்னா, அவள் உண்மையாக லவ்வே பண்ணலைங்கிறது இன்னும் பயங்கர ஷாக்காகவும் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஏமாற்றமாகவும், அவள் துரோகம் பண்ணிட்டாங்கிறது அவ்வளோ வலியாகவும் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்படுறது மனுஷன். என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அவ்வளோ ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அவர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார் இன்றைக்கி ஆஃபீஸ் நீங்கள் வருவீங்கன்னு கூட. பட் அவருக்கு வந்துட்டு இப்போது இங்கே வரலங்கிறதும் இன்னொரு பக்கம் ரொம்ப பெயினாக இருக்குது. இதுக்கடையில் இவளும் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போகவும் மனசு அவர் நொறுங்கி போய் உட்காந்துட்ருக்காரு. அப்படி ஒரு மைண்டு வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி
ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டு ரொம்ப வந்துட்டு இதாக போய் உட்காந்துட்ருக்காரு. மனதை கேட்டாய், வசதி கேட்டாய், நேரத்தை கூட நீ கேட்டாய். எடுத்து தந்தேன், முழுதும் தந்தேன், உயிரை கூட நான் தந்தேன். ஏனோ 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 இரு விழியில் காதலை புதைத்தாய். மீண்டும் 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 அதை மறைத்தே பொய்களை அழித்தாய். என்னை விட இன்னொருவன் கூட நீ. ஓ கண்கள் ரெண்டும் பேசுதே, உள்ளம் முன்வசமானது. என்னோடு காதலில் சேர்ந்திட வந்தவள் கள்ளம் இல்லா பெண்ணவள். கரும் கூந்தல் வாசனையாயிரமே, கண்ணுக்குள் காண்பவை வைரமே. ஓ சொற்கள் யாவும் மின்னுமே, நதியின் அழகை போலவே. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் அப்படியே டமிழ்னுட்டு அந்த ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸையும் அப்படி தூக்கி தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ரூம்குள்ளே அவ்வளோ சவுண்டு கேட்குது. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எமி தான் அப்படியே உள்ள வரா. சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க சார்? ப்ளீஸ் சார் இது பண்ணாதீங்க சார். சார் அதை விடுங்க. நீ நீ வெளியே போ எமி, நீ வெளியே போ. சார் என்ன பண்ணுறீங்க சார்? கையில் கிழிச்சிட போகுது சார். சார் பிளட்டு வருது சார். எமி நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பூச்சாடி இருக்குல்ல, அந்த ஃப்ளவர் பாட்டை அதை தூக்கிட்டு அப்படியே அடிக்கிறாரு. அந்த பொண்ணு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டு நவண்டுச்சு. இப்போ வெளியே போயிட்டாவா. இதுக்கப்புறம் உள்ளே போனால் நம்மளுக்கு அவள் தான் சங்க ஊதிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போகல. ரூம்குள்ளே அவ்வளோ சவுண்டு கேட்கு. வெளியே உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸுமே அப்படியே பார்க்காங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாட்டு. அப்படியே ரூமே அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கந்த குழம்பு கிடக்குது. அப்படியே உடச்சி அவ்வளோத்தையும் ஒரு மாதிரி ரொம்ப ரூமே வந்துட்டு நாசமாக்கி வச்சுருக்காரு. அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டு அப்படி அழுகிறாரு மனுஷன். அவ்வளோ நாளாக கட்டுப்படுத்தி வச்சுருந்த அவ்வளோ அழுகை, எல்லா கோபம் எல்லாத்தையுமே அந்த டைம்லேயே அப்படியே அழுது எல்லாத்தையும் தீர்க்குறாரு. அடித்து உடச்சி எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு மொத்தமாக தீர்க்குறாரு. ஏன்னா இப்போ வந்துட்டு அவள் நிலா சாகலை, அவள் வந்துட்டு இன்னும் இறந்து போகலை, உயிரோடு தான் இருக்கா. அப்படிங்கிறப்போ அவருக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் உண்மையாக நல்லா அந்த பொண்ணு எப்படி தான் ஏமாற்றியே இருந்தாலும் அவள் இறந்துட்டான்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ உயிரோடு தான் இருக்காங்கிறப்போ ஒரு சின்ன ஆறுதல். ஸோ லைட்டாக உதட்ட ஓரமாக ஒரு சின்ன சிரிப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரால் அந்த இடத்துல இருக்கவே முடியல. அவர் வந்துட்டு கம்பெனியை வந்துட்டு எமியை பார்க்க சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ வீட்டுக்கு தான் அப்படியே போகிறாரு. ஜிமினோட அம்மா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அப்படியே மூஞ்சி திருப்பி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் பார்க்காங்க என்ன சீக்கிரம் வந்துட்டான் அப்படிங்கிற மாட்டு. அவர் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகி ஃபேஸ் எல்லாம் அப்படி தொங்கி ஒரு மாதிரி வந்திருக்காரு. அவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, என்னடா இப்படி வந்திருக்கானுங்கிற மாட்டு. பட் இருந்தாலும் ஒன்றும் கேட்டுக்கல. ஜிமினோட அப்பா வந்துட்டு அப்படியே தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் தான் கேட்காரு, ஜிமின் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. டேய் நான் உன் அப்பாடா, எனக்கு தெரியாதா உன் ஃபேஸை பார்த்தா? ஒன்றும் இல்லைப்பா, என்னை கொஞ்சம் தனியாக விடுறீங்களா? ஜிமின் அழுகுதியா? டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு ஜிமினோட அப்பா தான் அப்பா அவர்கிட்ட அப்படி வராரு. ஜிமின் இங்கே பாரு. அப்பா அப்பா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின் வந்துட்டு அவரோட அப்பாவை அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகிறாரு. அப்படி பயங்கரமாக அழுகிறாரு. அப்பா அவனை ஏமாத்திட்டாப்பா, அவனை ட்ரூ லவ் பண்ணலப்பா, அவனை ஏமாத்திருக்காப்பா, அவள் தேவைக்காக நீ யூஸ் பண்ணியிருக்காப்பா, அவளை இன்னைக்கு பார்த்தப்பா. யாருடா சொல்கிற? யாரை சொல்கிறேன்னு ஒழுங்காக சொல்லுவிடா, எனக்கு தெரிலடா யாரை சொல்கிறேன்னு. நிலாப்பா, நிலா. உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியும். நடிக்காதீங்க. தெரியும்டா தெரியும். அந்த பொண்ணு இன்னைக்கு வந்தாளா? ஆமாப்பா, அவள் வந்தா, என் ஆஃபீஸ்க்கு வந்தா ஜாப் கேட்டு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. அவனை லவ்வே பண்ணலன்றப்பா. உன்னை நான் யூஸ் தானே பண்ணேன், நான் உன்னை லவ்வே பண்ணலடா, நான் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேடா, நீ எனக்கு ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ தான்டான்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. என்னால் அக்செப்ட் பண்ண முடியலப்பா. ரொம்ப
கஷ்டமாக இருக்குப்பா, வலிக்குப்பா. சரிடா, ஒன்றும் இல்லைடா, விட்றா, ஒன்றும் இல்லை தங்கம், ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். அவனுக்கு டிசர்வ் இல்லைடா, அவ்வளோதான், விடு, எல்லாம் சரியாயிடும். இனி அவளை நினைக்காத, அவளை நினச்சி உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணாத, ஓகேயா? இனி அவள் வேண்டாம், அவ்வளோதான், அவளை மறந்துடு. முடியலப்பா, மறக்க முடியலப்பா, வலிக்குப்பா. கொஞ்ச நேரம் அழுடா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அவள் இனிமேல் உனக்கு ஞாபகமே வரமாட்டா பாரு. முடியலப்பா. ஒன்றும் இல்லைடா, அழாதடா, ஒன்றும் இல்லை. அம்மா என்கிட்ட பேசவே மாட்டியாம்மா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறேன், எவ்வளோ வலிக்கு தெரியுமா எனக்கு, எவ்வளோ அழுகிறேன். அப்போ கூட என்கிட்ட பேச மாட்டியானே? எதுக்கிட்ட அவன்கிட்ட பேசணும்? எதுக்கு உன்கிட்ட பேசணும்? தங்கம் மாதிரி இருந்த ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு பேசுறிய சொல்கிற? உன்னை ஏமாத்தினா தானே உன் மைண்டில் இருந்தா, உன் கூட வந்து வாழணும்னு நினச்சவள வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இப்படி வெளியே துரத்திட்டியாடா, டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இனி எப்படி அவள் வருவா? உனக்கு தான் தேவைதான்டா, நீ போய் எனக்கு பண்ணதுக்கு தாண்டா உனக்கு இது அமைஞ்சிருக்கு. நீ அனுபவி, இன்னும் நல்லா அழுது எல்லாத்தையும் மொத்தமாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணு. நான் உன்கிட்ட கூட வரமாட்டேன், என்கிட்ட நீ பேசாத, எதுவுமே பேசக்கூடாது. நான் போகிறேன், என்னங்க சாப்பாடு இல்லை இருக்குது, அவனை சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்துட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஜிமினுக்கு அதையும் தாங்கவே முடியலை, தான் அம்மா வந்துட்டு தான் பேசவே மாட்டாங்கன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிமினோட அப்பா தான் அவருக்கு அப்படியே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு. அவரும் பயங்கரமாக அழுதுகிட்டே தான் சாப்பிட்றாரு. இப்போ அப்படியே தான் கூட்டி போயிட்டு ஜிமினோட அவரோட ரூமில் வந்துட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு அவர் அப்படியே கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் தான் ஜிமினோட அப்பா வந்துட்டு அவர் கீழே ரூமுக்கே வராரு. ஏமா நீ அவன்கிட்ட போயிட்டு இப்படி பேசுன? அவன் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுருக்கான், இப்படி பேசுனா இன்னும் கஷ்டப்படுவான்லம்மா. கஷ்டப்படட்டுங்க, அப்போவது ஒய்யனோட அருமை தெரிஞ்சான்னு பார்ப்போம். அவன் பாவண்டி, புரியுதுங்க, ஆனால் இப்படியே விட்டா அவளுக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா? அவளை நம்பி தானே இருந்தான். அவள் இல்லைன்னு தெரிஞ்ச லைஃபை அவனை அழிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ உயிரோட தான் இருக்கான், ஆனால் அவனை லவ் பண்ணலையா? இன்னும் இதையும் நினச்சி அவன் ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு ஒயன்லாம் தேவையில்ல, தனியாக கிடக்கட்டும். அவள் அருமை எனக்கு தெரியுதோ அப்போ போயிட்டு அவனையும் போய் சமாதானப்படுத்தி கூட்டு வரட்டும். நம்ம எதுவுமே பேசக்கூடாதுங்க, நம்ம அவனுக்கு எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அதான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் உங்களுக்கு. நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்துட்டாரு. இப்போ ஜிமினோட அம்மா தான் அப்படியே ரொம்ப அழுகுறாங்க. அவங்களுக்கும் அழுகையாக தான் வருது, பையன்கிட்ட பேசல, இப்படி ரொம்ப கோவமாக வேறு பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அழுகையாக தான் வருது. இப்படியே நெக்ஸ்ட் டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. உங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க, வேணாண்டி ஏன்டி போகிற, சொல்ல கேட்க மாட்டியாவா நீ? அம்மா நான் ஆஃபீஸ் போகிறேம்மா, ப்ளீஸ்மா, போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, விடு, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துக்கோ, பேசினாலும் அப்படி ஒன்றும் பெருசாக பேச மாட்டான். நான் என் வேலையை பார்ப்பேன், அவன் வேலையை பார்ப்பான், அவ்வளோதானம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சொன்னால் கேட்க மாட்டல நீ, சரி போ, என்னமோ போ, என்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் கோச்சிட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா, என்ன நொன்னம்மா, போ வேணாம் சொல்ல கேட்குறியா நீ? போயிட்டு வரம்மா ப்ளீஸ்மா, எனக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல, ஃப்ரீயாக ஃபீல் ஆகும். அங்கே போய் அவனை தானே பார்க்க போகிற, பார்த்தா எப்படி ஃப்ரீயாக இருக்கும்? மறுபடியும் அதே தடுத்தானே வரும். பார்த்துக்கலாமா, அங்கே போனால் என் ஃப்ரெண்டு இருப்பா, பேசிக்கலாம், அதான் என்னமோ பண்ண போடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. நீங்கள் இப்போ அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டீங்க. உங்கள் வழக்கம் போல் உங்கள் கேபினில் தான் போய்ட்டு உட்காந்துருப்பீங்க. உட்காந்துட்டு வழக்கம் போல் உங்கள் இதில் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒர்க்குக்கு வந்துட்டு எடுத்து வச்ச ஃபைல் எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுட்டு இப்போ ஒர்க்கும் பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே கரெக்டாக டான்னு அந்த டைமிங்க்கு வந்து நிற்கிற ஜிமின் வந்துட்டு இன்றைக்கி வரவே இல்லை. நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு கேட்குறீங்க, ஏய் முன்னாடி உங்கள் சிஓ இன்னும் வரல
எது எங்க சிவாவா? உன் புருஷன் தானம்மா, அது உனக்கு தானே தெரியும். செருப்பு பிஞ்சிரும் நாயே, எனக்கு அவனுக்கு டைவர்ஸ் ஆகிட்டு. இது டைவர்ஸ் ஆச்சா? ஆமாம், கொத்தாத. உண்மையா அப்படி சொல்கிற? ம். ஆஹா, எப்படி மியூச்சுவலாக தான் டைவர்ஸ் பண்ணிங்களா? ம், ரைட்டு. அப்போ உனக்கு தெரியாதா? தெரியாது. நேற்று ஒரு கூத்து நடந்ததுடி. என்ன கூத்து? அது ஒன்றும் இல்லை. நேற்று அவர் ரூம் அப்படியே போட்டு அடித்து உடச்சி ரூம்குள்ளே அவ்வளோ சவுண்டு. அவர் அப்படியே டோரோட ஓப்பன் பண்ணிட்டு போனார். டோர் க்ளோஸ் ஆகலையா, ஓப்பனில் தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தா அவ்வளோ திங்ஸ் உடச்சி அப்படி இதாக போய் உட்காந்துச்சு. எமி மேம் தான் உள்ளே போய் பார்த்தாங்க. பார்த்தா அவ்வளோத்தையும் உடச்சி வச்சுருந்துருக்காரு. கையிலலாம் பிளட் ஊற்றிட்டு இருந்துருக்கு. என்ன தெரியல, மனுஷன் அப்படியே பிளட்டு ஊற்ற வீட்டுக்கு போனார். நேற்று ஒரு பொண்ணு வந்தாடி. அவள் வந்துட்டு போன பின் தான் இந்த மனசை இப்படி பண்ணார். யார்? சரியாக தெரில மச்சான். ஏதோ புதுசாக ஸ்டாஃப்னு சேர வந்தா. எமி மேம் தான் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. செலக்ட் ஆகிட்டா. சரின்னு கூப்பிட்டு போய் தான் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் அவளும் அவள் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டா. இன்றைக்கி ஒர்க்குக்கு வரல. அப்படி பார்த்தா அவள் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணலை. அவள் பண்ண மாட்டேன்னு போயிட்டா போல். அவள் வந்துட்டு போன பின் தான் நம்ம மனசு அந்த வருத்தம் வந்தாடி. அவள் பேர் என்னன்னு தெரியுமா? தெரிலையே மச்சான். சரி. ரக்ஷு, ஏய், என்னடி? நேற்று ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சுல்ல நம்ம ஜிமின் சார் கேபினுக்கு இன்டர்வியூ. ஆமாம் ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சு. அவள் பேர் என்னடி? அவள் பேரா ஏதோ சொன்னாங்களே. நிலா. நிலாடி. நிலாவா? ஆமாடி, நிலா தான். ஏய், தெரிஞ்சுதா சொல்கிறீங்களா? நிலா தான்டி. நிலா தானடி ரக்ஷு? நிலா தான் அவள் பேர். அவள் வந்துட்டு போன பின் தான் அந்த மனுஷன் அந்த வார்த்தை வந்தார். சரி, நிலாவா? ஆமாம். என்ன சொல்கிறாளுங்க அவளுக்கு? ஒன்றுமே புரியல. இன்றைக்கி அந்த மனுஷன் வரவே இல்லை பாரு, இவ்வளோ நேரம் ஆகும். அதனால கூட இருக்கலாம் போல். சரி, பாவம், அவரும் ஏதோ கோவத்தில் இருந்தார். ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரட்டுமே. வந்தாலும் ஏதாவது நொயின்னு சொல்லுவார். அதுவும் கரெக்டு தான். சரி, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் வழக்கம் போல் ஆஃபீஸ் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. இன்றைக்கும் ஜிமினோட கேபின் வந்துட்டு அப்படி எம்டியாக தான் இருக்குது. அவரோட இதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஓகே, உடச்சி வச்சுருந்தார்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பட் அவர் வரவே இல்லை. இப்போ கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே உள்ள என்ட்ரி கொடுக்காரு. இப்போ எல்லோரும் எந்திச்சு அப்படி பவ் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி எந்திச்சு பவ் பண்ணுறீங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அவர் வராரு உங்களுக்கு. ஓகே, வரப்போ நீங்கள் வந்துட்டு எப்படினாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும்ல பாஸில். ஸோ வந்துட்டு டக்குன்னு எழுந்திட்டு வந்துட்டு பவ் பண்ணுறீங்க. அவரும் அப்படியே வந்துட்டு எல்லாேருக்கும் சும்மா தலையை மட்டும் அப்படியே ஆட்டிட்டு போகிறாரு. இப்போ உங்கள் பக்கம் வந்துருப்பார். உங்களை க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ அப்படியே ஸ்டக் ஆகிட்டு நின்று உங்களை பார்க்காரு. வந்துட்டியா நீ? ஆமாம் சார், மறுபடியும் ஒர்க்குக்கு வந்துட்டேன். எப்பத்துலேருந்து வர? நேற்றே வந்துட்டேன். ஓ சரி, ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் படுக்க அவர் கேபின் போயிட்டார். நீங்கள் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே தான் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. அவர் கண்டுக்க கூட இல்லை. ஆனால் அப்படியே லைட்டாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. உள்ளே வந்துட்டு அவர் கேபின்குள்ளே இன்னும் டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆகலை. சரியா, அது ஏதோ ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அவர் ஏதோ ஃபைல் அப்படியே எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. உள்ளே வந்துட்டு எமி அவரோட அசிஸ்டன்ட் வந்து பக்கத்தில் நின்றுட்டு தான் ஏதோ சொல்லிட்டுருக்கா. ஸோ அவர் ஹேண்டை பார்க்குறீங்க. ஏன்னா வந்துட்டு ஏதோ ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு நேற்று அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அதனால் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா கையில் அப்படியே பேண்டேஜ் போட்டுருக்கு. அவர் சொன்னது உண்மைதாங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. அப்படியே கொஞ்சம் பாவமாக பார்த்துட்டு சரி அப்படின்ற மாட்டு அப்படியே வந்துட்டு நீங்களும் ஒர்க் பார்க்குறீங்க. பட் உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. நிலா வந்திருக்கா. நிலா எப்படி உயிரோடு வருவா? அவள் தான் இறந்துட்டாளே, என்ன ஆயிருக்கும்? ஒன்றுமே புரியலையே. கண்டிப்பாக அவள் வராமல் இவர் இந்த அளவுக்கு இது பண்ண மாட்டார். பிஹேவ் பண்ண வாய்ப்பே இல்லை. இவன் பண்ண மாட்டானே நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டே இருக்குது. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆர்வம். ஸோ வந்துட்டு எமி அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ வந்துட்டு நீங்கள் அவளை பிடிச்சி கேட்டால் தெரியுங்கிறதுல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கழிச்சு கேட்போம் அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் போல் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எமி இருக்கா இல்லையா. ஸோ அவள் வந்துட்டு அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போவா. நீங்கள் டக்குன்னு வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டு மேம், எமி மேம்
ம் என்ன ஏன்னு சொல்லு. நேற்று நேற்றுக்கு முந்தா நாள் எதுவும் ஜிமின் சார் ஒரு மாதிரி அரகண்டா ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணாரா அவரோட ரூமில்? ஆ ஆமாம். உனக்கு அதுக்குள்ளே நியூஸ் வந்துட்டா? ஆமாம். நேற்று ஐ மீன் நேற்றுக்கு முந்தா நாள் ஏதோ நிலான்னு ஒரு பொண்ணு. ஆமாம், நிலான்னு ஒரு பொண்ணு வந்தா. நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமா? என்ன தனியாக பேசலாமா? சரி ஓகே, வா கீழே கேண்டீன் போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பொண்ணு இப்போ கேபின் போகிறீங்க. சாரிடா, கேண்டீன் கீழே போகிறீங்க. போயிட்டு அப்படியே தான் ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி சொல்லிட்டு கேட்குறது, எப்படி கேட்கனே தெரில உங்களுக்கு. எப்படி தான் இருந்தாலும் பர்சனல் இது வந்துட்டு கேட்கும்போது அது வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் வேறு டக்குன்னு வந்துட்டு சொல்லுவாளா என்னென்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தில் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து முழிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணும் அப்படியே உங்களுக்கு திருத்துன்னு பார்த்துட்டே இருக்கா. பையன் ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஏதோ கேட்க போகிறேன்னு நானும் உட்காந்துட்டே இருக்கேன். நீ எதுவுமே கேட்காம இப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கேன், என்ன அர்த்தம்? என்ன கேட்கணுமோ கேளு. அது இல்லை மேம், உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன தெரியாது? நானும் ஜிமின் சாரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது. என்னது? ஆமாம், நானும் ஜிமின் சாரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் தான். ஒரு 5 months இருக்கும். அதுக்குள்ளேயும் டைவர்ஸ் பண்ணிட்டோம். டைவர்ஸ் பண்ணிட்டியா? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா மேம்? அந்த பொண்ணு நிலாவால் தான். நிலா உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிலா வந்துட்டு யாருன்னு. அவரோட எக்ஸுன்னு தெரியும். அவள் என்ன பிரச்சனை பண்ணான்னு தான் எனக்கு இப்போ தெரியணும். அவள் உண்மையிலே வந்தாளா? ஆமாம் ஆமாவே, அவள் நிஜமாகவே வந்தா. அவள் இறந்துட்டான்னு தானே சொன்னாங்க. ஆனால் அவள் உண்மையாக வந்தா. அதுவும் இல்லாமல் ஜிமின் சாரை உண்மையாக லவ் பண்ணல அப்படி இப்படின்னு சம்திங் பிளா 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 அவள் என்னென்னமோ சொன்னான். அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் மனுஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணார். எல்லாத்தையும் போட்டு உடச்சாரு, அப்படி அழுதாரு, கையெல்லாம் கிழிச்சு ரத்தமாக வந்துச்சு. நான் கூட சார் ஹாஸ்பிட்டல் போனேன், கேட்கல, இன்னும் போட்டு ஓட உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் விட்டுருந்தா என்னை மறக்கே பண்ணி நான் அதோட வெளியே ஓடியே வந்துட்டேன். அப்படியா? ஆமாட்டு. அது என்ன அந்த ஃப்ளவர் படத்துக்கிட்டே கட்டையை மண்டைக்கு ஏம் பண்ணிட்டாரு. நல்ல வேலை கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கதவில் பட்டு உடஞ்சிட்டு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரி தப்பிச்சிட்டிங்களா? விடுங்க. எது சரியா? உங்களுக்கு காண தெரியுடி மேம். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா நான் அவர் கூட கல்யாணம் பண்ணி கூடயே இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? அதுவும் சரிதான். அவள் என்ன சொன்னான்னா, ஜிமின் சாரை உண்மையாக லவ் பண்ணலன்ற மாதிரி தான் சொன்னான். ட்ரூவாக லவ் பண்ணல, நீ தான் நான் ட்ரூவாக லவ் பண்ணேன், நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் உன் மணிக்காக அப்படின்னு சொன்னான். சீரியஸ்லி அதுதான் அவன் சொன்னான். அப்புறம் தான் மனுஷன் ரொம்ப நொறுக்கிட்டார். என்ன சொல்கிறீங்க? உண்மையாவா? இவ்வளோ சீப்பாக அந்த பொண்ணு நடந்துக்கிட்டா? ஆமாம், அவள் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டா. அவள் அதை அக்செப்டும் பண்ணிக்கிட்டா. ஃபஸ்ட்டு யார் அப்படிலாம் யாரும் இல்லையே, நீங்கள் வேறு யாரும் நினச்சி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு மழுப்பா பார்த்தா. ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. அப்புறம் இனி உங்கள் கண்ணில் படமாட்டேன், நான் புதுசாக போய் அங்கே ஒரு பார்த்துக்கிறேன், எனக்கு இன்னும் 2 months மேரேஜ் ஆக போகுது, நான் ஜான் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன், கூட படித்த பெண்ணை லவ் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உள்ளே இல்லைன்னு தானே சொன்னீங்க? அதெல்லாம் வெளியே இருந்து கேட்குறது தாம்மா, உள்ளே போகலை. ரொம்ப இதாகும்போது தான் உள்ளே போனேனே. ஓ, அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துருக்கீங்க? அரைக்குறையாக தான் கேட்டுச்சு, ரொம்ப ஒன்றும் தெளிவெல்லாம் கேட்கல. கேட்டது தான் உன்ட்ட சொல்கிறேன். நான் கேட்டது என்னமோ உனக்கு யூஸ் ஆகுதுல்ல? யூஸ் ஆகுது. இப்போ என்ன, நீ ஜிமின் சாரோட சேர போறியாண்ணே? இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவர் தான் என்ன வேண்டாம்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணது. நான் அவர்கிட்ட எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டேன். ஆனால் அவர் தானே ரிஜெக்ட் பண்ணார். அதுவும் அந்த நிலாவால் தான். சே, என்ன பொண்ணாங்க காசுக்காக என்ன செய்யுது? அவனும் பாவம் தானே. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு கஷ்டத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஆனால் அவள் அதை ரிக்ரெட் பண்ணால,
அதுவே போதும். என்னதான் இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு தானே வயன், தப்பு தான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிற வயன்? சுமின் சார் கூட ஒன்றா சேர போறியா, இல்லை இப்படி பிரிஞ்சே தான் இருக்க போறியா? அவரை என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சரி, இல்லைன்னா எப்படி? எனக்கு அவரே என்னை வந்துட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு எனக்கு இப்போ தோணுது. இப்படி சீட் பண்ண ஒரு தீக்காக தானே என்னை தூக்கி போட்டார். அப்புறம் இதுக்கு நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்? எனக்கும் அவர் வேண்டாம். ஏய் என்ன பேசுகிற நீ பைத்தியம் மாதிரி? மேம் போதும், இதுக்கு மேலே பேச வேணாம். நான் ஒர்க் பார்க்க போகிறேன், எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இந்த பொண்ணு தான் அப்படியே திருத்துட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. என்னடா நடக்குதுங்க? அவன் என்னடான்னா ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கான், இவன் என்னடான்னா ஒரு பக்கம் முறுக்கிட்டு போகிறான். இடையில அந்த நிலா எவனத்தில் வந்து இப்படியெல்லாம் சண்டை போட்டு போகிறாளுங்க மாட்டு. இந்த பக்கம் இந்த பொண்ணு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுச்சு. எப்படி உங்களை சேர்க்குறதுன்னு அவள் ஒரு பக்கம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.